இத்தனை நாளா நம்ம ஏமாத்திக்கிட்டு இருந்த நாய். நீ ஒரு நாயா இருந்தாலும் ஒரு பட்டாளத்துக்கு தாமா எங்களோட போராடி எங்களை தோல்வி அடைய செய்துட்ட. அவங்க 2 பேர் வாழ்வையும் பாழாக்க திட்டம் போட்டோம், அதையும் நீ கெடுத்துட்ட. இன்னைக்கு நீ பாம்பு வாயில அகப்பட்ட தவளை மாதிரி எங்கிட்ட மாட்டிக்கிட்ட. இனி நீயும் தப்ப முடியாது, அந்த பயல்களும் தப்ப முடியாது. கொண்டு வாங்கடா. தம்பி, வாங்குறப்ப இது முரட்டுத்தனமா இருந்தாலும் இப்ப ரொம்ப சாதுவா போயிடுச்சு. என்னடா என்ன தம்பி? ஆமா வீட்டுக்கு போமா தம்பி. செவிலேறி வைக்காத, இப்படி வா. நீ முன்னாடி ஓடு. ஓடா. துண்டா வெட்டி எங்கடா? வெட்டி வெட்டி 1 துண்டு 2. தம்பிக்கு ரொம்ப நல்லா அடிபட்டு போயிடுச்சே. அதான் உங்ககிட்ட வருது. பரவாயில்ல, இத்தனை நாள் தம்பி நம்மளை காப்பாத்துச்சு, இன்னைக்கு தம்பியை நாம காப்பாத்திட்டோம். ஆமா, இப்போ நம்மளும் நன்றி உள்ள பிராணி தானே. ஆனா உன்னை நீ சண்டையில எனக்கு ரொம்ப சிரமம். ஆமா மாப்பிள்ள, இந்த சண்டையில வெற்றிக்கு நீதான் காரணம். ஏன்னா நாங்க சண்டை போடும் போது இடையில வந்து எங்களை தொந்தரவு பண்ணாம இருந்து பாருங்க, அதான் வெற்றிக்கு முதல் காரணம். பாத்தியா என்ன பெரியமாமா சொல்லுவாங்க. நீதான் வீரன், பேசாம இரு. நல்லா அடிபட்டு இருக்கேன். ஆமா, நமக்கெல்லாம் மாப்பாரு, அதே டாக்டர்கிட்ட கூட்டி போவோம். மாமாப்ல நீங்க வந்து சரியா நிக்கிறீங்களா? கழுதை, உனக்கு வெட்கமா இல்ல? நான் என்ன செய்யறதுன்னு அந்த சின்ன பையன் நாயம் படுத்தின பாடு இருக்கேன். அப்பா பாப்பா என்னால சொல்லவே முடியலண்ணே. அண்ணே, கள்ளத்துக்கு போட்டு அந்த நாயோட காலை உடைச்சு விட்டேனே. அவனையும் நீ பழைக்க மாட்டானே. செத்து தொலையட்டும். தடவை முயற்சி பண்ணி அந்த பயலோட பழி வாங்க முடியலையே. ஆமாண்ணே, என்ன செய்யறது? யோசனை சொல்லுங்கண்ணே, செஞ்சிருவான். மீனாட்சி வள்ளி இருக்காளுங்கள. நல்ல யோசனை. சமயம் பார்த்து ராஜா உனக்கு என் மேல கருணையே பிறக்காத. என்னடா முந்தி பேசிட்டு இருந்தா இப்ப கொஞ்சம் கூட சீண்டாமே போறானே. ஏன் நமக்கு இப்படி மரியாதை குறையுது? வத்தனா நாய்க்கு வத்த தடவை கொடுங்க. ஐயோ, என்ன அது? நாய். நாயா? ஆமா, இந்த வீட்டு நாய்க்கு தானே மரியாதை ஜாஸ்தியா இருக்குது. மனுஷன் யாரும் மதிக்கிறீங்க? பின்ன என்ன, நாய் தான் நந்தியோட இருக்குது, வீட்டை காக்குது, திருடனை பிடிக்குது. நீ என்ன பண்ற? நான் ஒண்ணு பிடிக்கிறேனே. கொன்னுடுவாங்க தெரியுமா? இது கொன்னுடுவியா? இதுக்காக நான் 24 மணி நேரமும் முந்தானி பிடிச்சிட்டு பின்னாலே சுத்திட்டு இருக்கேன். கண்ணு இருக்கு. ஒரு பொண்ணு பூசனை பார்த்து நாரா என்ன கடைசி வரைக்கும் கை விட்டாதேன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன கை விடுங்க? அப்படி என்ன உன்னை நான் அனாதையா விட்டுவேன்னு வச்சிருக்கியா? கை விட. வருங்கால புருஷனை பார்த்து கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசுறீங்க. வருங்கால புருஷனா? ஏன் வருங்கால வரைக்கும் தள்ளி போடுற? நிகழ்காலத்திலேயே கல்யாணத்தை படிக்கணும்னு சொல்றியா? நான் தயார். தலையில வெண்ணெய் தண்ணியை ஊத்திடுவேன். மூஞ்சி பாரு, மூஞ்சி மூஞ்சி பாரா. சீச்சி, நம்ம நாயா பறச்சும் கூட நம்ம கல்யாணமே ஆகாத போட்டு இருக்கேன். மீனாட்சி, மீனாட்சி, வாங்க வாங்க. எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியம் தான். அது இருக்கட்டும், கால் ஒடிஞ்ச பிறகு கண்ணூரை விட்டு இந்த ஊருக்கு வந்த ஒன்னும் அடிக்கடி பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனா அந்த குறைய உன் தங்கச்சி தீர்த்துட்டா. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன மீனாட்சி,
ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுற. உனக்கு பிறகு சந்தையில உன் தங்கச்சி தான் வாடிக்கை வியாபாரம் செய்யறா. உன்னை விட ரொம்ப சுறுசுறுப்பு. இப்ப நாங்கெல்லாம் அவர்கிட்ட தான் வாடிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். சரி சரி, நாயாச்சி சந்தைக்கு வந்தவ இதை மறந்து வச்சுட்டு வந்துட்டா. கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, அப்பவே வந்துட்டால, இன்னும் வீட்டுக்கு வரலையா? வந்துருவா. சரி நாங்க வர்றோம், வா போலாம். வள்ளி, பள்ளிக்கூடம் போறேன்னு என்ன ஏமாத்திட்டு சந்தைக்கா போயிட்டு வரேன். வள்ளி, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாமலே இருக்கியே. என்னத்த பேசுறது? எதையாவது பேச. உங்களை விட நான் என்னத்த பேசிட்டு போறேன்? எதையாவது வளருவேன். வள்ளி, நீ எதையாவது வளர்னா கூட அது எனக்கு இனிமையான சங்கீதமா தான். வள்ளி, அத்தா, நம்ம காதல்ங்கிற தோணி கல்யாணங்கிற கரை சேரத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல வந்துட்டோம். சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். வள்ளி, இந்த அலங்காரம் எல்லாம் உங்க கண்ணுக்கு அழகா இருக்கணுமேங்கிறதுக்காகட்டும். வள்ளி, என்னக்கா எங்க இருந்து வர? பள்ளிக்கூடத்துல இருந்து. புஸ்தகம் எங்க? மறந்து போய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேக்கா. சரி பரவாயில்ல, அந்த மேஜை தர. பள்ளிக்கூடத்துல வச்சது இங்க எப்படி வந்தது? பள்ளிக்கூடம் போறேன்னு என்ன ஏமாத்திட்டு சந்தைக்கு போய் வியாபாரமா செய்துட்டு வரேன். ஆமா, சரி போனா போகட்டும். நாளையில இருந்து நீ அந்த சந்தை பக்கமே போக கூடாது. பள்ளிக்கூடம் தான் போகணும். அங்க போய் நான் என்ன செய்யறது? புஸ்தகத்தை திறந்தா அதுல உன் குருவம் தான் தெரியுது. படிக்க நினைச்சா உன் நினைவுதான் வருது. வள்ளி, அக்கா, இனிமே படிப்புக்காக செலவழிக்கிறதெல்லாம் வீண்தான். மனசெல்லாம் ஓ மேல இருக்கும்போது நான் பள்ளிக்கூடம் போறதுன்னா போதும். இனிமே உனக்கு புத்தி சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாளைக்கே ஒரு மாப்பிளை பார்த்து உனக்கு கல்யாணம் ஏற்பாடு. அக்கா, இதுக்கு சம்மதிக்கலன்னா நீ என்ன மறந்துடு. ஐயோ, அதுக்கு இல்லக்கா, உன் இஷ்டப்படியே செய். ஆனா ஆனா என்ன? வந்து வந்து மனசுல இருக்கிறத சொல்லு. நான் ஒருத்தர, அவரும் என்ன, நீயும் எங்களை சரி, யார? வாழக்கா வியாபாரம். சோமையாவா? மருதைங்க. ஆமா, சோமியான்னு சொல்லி அது யாரு? அவ ஒரு அயோக்கிய. அது இருக்கட்டும், உன் வாழ்க்கையில உண்மையா நடந்ததான் நீ நாடகம்னு நடிச்சியா? சரி, அவனை வர சொல்லு. நேர்ல பார்த்துட்டு முடிவு சொல்லு. நம்ம காதல் விஷயம் எங்க அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, அதனாலதான் கல்யாண விஷயமா உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னான். நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, உனக்கு ஒரு அக்கா இருக்காங்கிறத என்கிட்ட சொன்னியா நீ? ஆமா, மறந்தே போயிட்டேன். மறந்தே போயிட்டேன். மறக்கலாமா? என்ன செய்யறது, அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. நாம சந்திக்கிற போதெல்லாம் எதையோ பேசி ஆனந்தமா இருந்துட்டோம். அதனாலதான் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருங்கிறத உங்ககிட்ட சொல்ல மறந்தே போயிட்டேன். அப்படியா? அத்தா, எங்க அக்கா சம்மதம் கொடுத்துட்டா. ஆனா உங்க அண்ணன் கவலைப்படாது. எங்க அண்ணனும் உங்க அக்கா மாதிரி தங்கமானவர். நான் சொன்னா தட்டவே மாட்டாரு. அப்போ ரொம்ப நல்லதா போச்சு.
கொஞ்சம் பொறு நீ தான் இனிமே எனக்கு குரு மறுபடியும் எனக்கு காதல் பைத்தியம் வந்துருச்சு வாங்கிக்க ஆர்வத்தை குறைக்காத நீ வெறும் பெண் இல்ல என் கண் என்ன இருந்தாலும் இப்படியா சும்மாரு ஒருத்தர் கல்யாணத்துக்கு பின்னாடிதான் சரணமும் கரணமும் போடுறான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியா போடுறேன் ஒருத்தர் வெளிய தெரியாம போடுறான் நான் தெரிஞ்சா போடுறேன் பண்பு இல்லாம சில பெண்கள் கணவனை கொடுமைப்படுத்தலாம் நான் ஒண்ணும் அப்படி இல்ல கல்லானாலும் கணவன் சிறு புல்லானாலும் புருஷன்னு நினைக்கிறவன் அப்படின்னா நீ என்ன முடிவு பண்ணிட்டியா எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் ஆனா உங்க கோமாளித்தனம் எல்லாம் போகணுங்கிறதுக்காகத்தான் அப்படி கோபப்படுற மாதிரி நடிச்சேன் இருக்கு மனுஷன் கோமாளியா இருக்கலாம் ஆனா ஏமாளியா தான் இருக்க கூடாது என் கண்ணு இருக்கு சித்தப்பா இருந்தா பெத்தப்பா இருந்தா நம் காதல் தெய்வீகமானது அதை தடுக்க செத்த அப்பாவால கூட முடியாது கண்ணு இருக்கும் இன்னைக்கு கேலண்டர் பிரகாரம் அமாவாசையா இருந்தாலும் நம்ம காதல் வானிலை இன்று பூர்ண நிலா பௌர்ணமி